வெல்கம் பேக் गाइस. இந்த வீடியோல அறிவாளிகள் செஞ்ச சில அட்டகாசமான செயல்களை பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஒரு டயலாக் பேச விடுறீங்களா எங்கனா? ஓய் பபுட்டி. யாரை பார்த்து பம்புட்டின்ற? சார். ரீல்ஸ் 3 நாளா சேர்த்து வச்சு ஆசாசியா ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம்னு வந்தா ஜனவரில சாக்லேட் வர ஏன்டா புருஷா இந்த சமயத்துக்கு எடுத்துட்டு வரேன்னு வாங்க போனா அவர் முகத்தை 3 செகண்டுக்கு மேல பார்க்க முடியல. எதை எடுத்துட்டு வந்து வச்சாலும் கேட்டு சாப்பிடணும் சார். லபக்கன்னு எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்கனா போறிய கம்முன்னு போக வேண்டியதானே. அண்ணன் தான் உங்களை கடைசி காலத்துல பாத்துக்கணும். அண்ணனுக்கு மட்டும் எதனா ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியலையா? பர்த்டே செலிப்ரேஷன் அப்ப கேக் விட்டு வந்தா வேணாம் அண்ண வேண்டியது. அப்புறம் சந்தல தூக்கி போய் வச்சுக்கினேன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும்போது எதுக்கு மேக்கப் குச்செல்லாம் கையில கொடுக்குறீங்க? இருக்கிறதே கொஞ்சம் மேகி தான் போல. அது ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைங்களுக்கும் குத்துட்டு பட்னியா கிடக்குறாங்கன்னு நினைச்சேன். அவன் ஸ்டெம்பு மாத்தி அடிச்சது கூட பிரச்சனை கிடையாது, பால மாத்தி அடிச்சிருக்கிறாரு. பெட்ஷீட்டுக்குள்ள புள்ள என்ன பண்றான்ட்டு அம்மா புந்து பார்த்தா மகளே லவ் ஸ்பெல்லிங் தப்பா அனுப்புறீங்க பாருங்க. அது மனசு உடைஞ்சு வந்த சாதா காதல் கிடையாது, பானை உடைஞ்சு வந்த பார்சல் காதல். அங்க பின்னாடி இருக்க கிஃப்டியே தூக்கி மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து அதே திருப்பி பிடிக்கணும் வந்துட்டாரு. அவரை கட்ட விட்டுருந்தாலே கட்டிருப்பாருங்க. இப்படி கட்டு அப்படி கட்டுன்னு கழுத்து திருப்பிட்டாங்க. சாப்பிடலான்னு உட்காந்தா தட்டை தூக்கின்னு போயிட்டாங்க. சரி தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா கப்பை தூக்கின்னு போயிட்டாங்க. சரி எதுவுமே வேணாம். கடைக்காரர் பின்னாடி இருக்கிற பொருளை எடுக்க சொல்லிட்டு இங்க இருக்கிற டப்பா டப்பாவை தூக்க அந்த டயரால வந்த காதலால டயரை வச்ச கல்யாணம் பண்ணிட்டாங்க. யாருங்க அவரு? கல்யாண மாப்பிள்ளை எண்ணெயை கூட்டு கல்யாண வீட்டுக்கு சொந்தமா அந்த பொண்ணு யாரு அப்பா கிட்ட மாட்டி கொடுத்துருவாங்கிறாரு. சாப்பிடும்போது மண்டையில இருக்கிற முடி சாப்பாட்டுல உழ புருஷனால பொறுத்துக்க முடியல. ஷூ வைக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன சார் காதல வேண்டி கிடக்குது? இல்ல அம்மா ஜன்னல நம்பி பக்கத்துல வந்து உக்காந்தது ஒரு குத்தமா? அவர் கையில இருந்த தட்டை யாரோ ஒருத்தவங்க தெரியாம எடுத்துட்டு போயிட்டாங்க. அது இவருக்கு தெரியவே தெரியல. ஓர கண்ணால இவரு பார்க்கவும் இல்ல. இப்ப தட்டு காணாம போனது அப்படியே ஷாக்கிங்கோட பாருங்க. சாண்டா வேஷம் போட்டு வந்துட்டு சாண்டா கிளாஸ் மாதிரி ஆட சொன்னாங்க பாருங்க சார். பின்னாடி வந்து ஒரு சும்மா ஆரம்ப பிடிச்சி அழுத்தினே வர அவர் அப்படியே முன்னாடி விட்டுட்டு இவரு பின்னாடி வந்து வந்தவங்க பார்த்தவங்க நின்னவங்கன்னு எல்லாருமே ஆடும்போது உள்ள இருக்கிற அவரு ஆடக்கூடாதாங்க. தம்பி காந்தாரா எஃபெக்ட் தன்னோட காந்த குரல்ல கொடுக்க பார்த்தாரு. ஆடடா என்ன ஒரு கற்பனை திறமை. உங்களுக்கு வேலை தெரியல, ஆனா மேனேஜர் உங்களையே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. எப்படி சமாளிப்பீங்க? அவருக்கு அமரன் படம் வர்கீஸ் வந்து ட்ரைனிங் கொடுப்பாருன்னு நினைச்சு போனாரு. படுக்கலான்ட்டு போனா சாமி இருக்க பக்கம் கால் நீட்டி படுக்க கூடாதுங்க. நாலா பக்கமும் சாமி இருந்தா நடு ராத்திரி 2:30 மணிக்கு டீ போலான்ட்டு போயிருப்பாரு போல. பேய் கத்துற சத்தம் கேட்க விளையாடும் போது லைட்டா பவுடர் கொட்டி விளையாடுனா ஸ்மூத்தா இருக்குமா. எத்தனை கிலோ வாங்குனீங்க? அப்படி வைஃபை உட்கார வச்சு நகை போட்டி எடுத்தோடனே வைஃபுக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. ரொம்ப ஜாலியான சாமியா இருப்பார் போலீங்களா அவரு. எடுத்து வைங்க, அவங்க நல்லா இருந்தாதான் உங்களுக்கு சாப்பாடு. எவ்வளவு ஒரு அழகான டைலாக சொல்ல வந்தா. மம்டி கெடவர கொல்றி இல்ல, என் பேரு இந்து
Rebecca Varakis. கட்டும்போது அழகா பிரிச்சு பிரிச்சு காட்டினார், திறக்கும் போது பெரிய தேங்காய் கடை வியாபாரி போல. அதான் வந்தவங்க எல்லாரையும் தேங்காய் உள்ளே உட்கார வச்சு சாப்பிட வச்சிருக்காரு. இதுக்கு மேல பெரிய போன்ல யாராலையும் பேச முடியாது. கேக்குதாமா? சரியா கேட்கல, கொஞ்சம் தள்ளி வந்து பேசுப்பா. இப்படி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே வராது. தங்க செயின் கடிச்சுக்குது கீழே இருந்து. பசங்க எல்லாரும் சேர்ந்து இங்க மியூசிக் வைப் பண்ணி ஜாலியா இருந்தா, அங்க ஒருத்தர் பாருங்க, வைஃபுக்கு விக்கல் எடுக்குதுன்னு தெரிஞ்சோடனே ஹஸ்பண்டால பொறுக்க முடியல. அவங்களோட எக்ஸ் கல்யாணத்துக்கு போயிட்டு அவங்க சொன்னதெல்லாம் நினைச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வர்றாரு. பாப்பா, நான் சாகும்போது கூட உன் பொண்டாட்டியா தாண்டா சாவேன். ஃபாதர், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஃபாதர். வெயிட் பண்ணுப்பா தம்பி. நான் கூட புதுசா வச்ச கேமராவை தான் கூர்ந்து கவனிக்கிறாங்கன்னு நினைச்சேன். பொண்ணுங்க கிராஸ் பண்ணா கூட போன் நோண்டினே போறாரு. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவரோ. எத்தனை பேர் சொன்னாலும் இந்த வழியில தான் போகணும் போயினுக்கிறாங்க அந்த அம்மா. நீங்க எந்த சந்தில எந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாப்பீங்கன்னு அவருக்கு தெரியாதா? சாமி கும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி வந்தா அப்புறம் தடு தூக்கி போட்டு ஓடாம. அச்சனு தும்பி எடுத்துட்டு போன ஸ்ப்ரேயர்ல ஸ்ப்ரே அடிக்க. கடைசி பெஞ்சு கெட் அவுட்னு வாத்தியார் கோவமா சொல்ல, நீங்க தானே சார் சொன்னீங்க லாஸ்ட் பெஞ்ச் கெட் அவுட்னு, அதான் வெளில போயிடுச்சு. 6 வரைக்கும் போயம் எழுத சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டா தானே எழுதிருக்கிறான். தம்பி பக்காவா பார்த்து பண்ணணும்னா ஓகே, இங்க வாங்க. போட்டோ வச்சிட்டீங்களா? இந்த போட்டோ எப்படி ஜூம் பண்ணணும் காமிங்க. அங்க ஒரு பொண்ணு நிக்குதுன்னு தெரிஞ்சோடனே டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. கிளாஸ் ரூம்ல தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு புது விதமான தண்டனை. சமைக்கிறவங்க சாப்பிட்றவங்க 2 பேருமே போன் நோண்டா அப்புறம் மாவை தான் தின்னணும். கன்னத்துல சாப்பாடு ஓட்டி இருக்குது, தொடங்கன்னு காமிச்சா அவர் பிட் அடிச்சு மாட்டிக்கினாருன்னு தெரிஞ்சவனே ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்க. உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேன்டா, நம்ம நட்புக்காக தான். மீன் திருப்பறதுல மட்டும் அவருக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அருமையான பாடல் ஒண்ணு பாடிட்டு போறாங்க, கேளுங்க. சார், நீங்க லேடிஸ் கூட நடந்துக்கிற மாதிரி ஜென்ஸ் கிட்டலாம் பழக மாட்டேங்கிறீங்களே. இங்க இருக்கிற 400 பேரை தவிர வேற யாரும் பார்க்கல. ஆழக்கூடாது. நான் கடையோட சட்டை குவாலிட்டியை காட்டணும்னு நினைச்சாரு. 2 பேருமே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சலிச்சது கிடையாது. கீழே விழுந்த பர்ஸை எடுக்கும் போது அப்படி காதல் ஆலமரம் மாதிரி வளர. எதுக்கு கார் ஆட்டுறன்னு கேட்டா ஆடி காராமா? ஆடி கார்ல போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கடைக்கு வெளியே ஸ்டார் கோலம் போட்டு விளாடா. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு ஊருக்கு ஒண்ணு கூடிருச்சு. என்னங்க பப்ளிக்ல இப்படி அப்பட்டமா ஒத்துக்கிறீங்க எல்லாத்தையும்? My mistake, no. Supervisor mistake. I regular duty. காதலிக்கு வித்தியாசமா கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மோதிரத்தை ஐஸ்கிரீம்ல வச்சு கொடுக்க, அது ஐஸ்கிரீம் கடைக்காரர் கொடுத்துக்கிறாரு நினைச்சு அவரு கூட போயிட்டாங்க. வண்டியில பெட்ரோல் இல்ல, பிரச்சனை இல்ல, பெட்ரோல் பங்க்ல போட வேண்டியது தானே. எங்க வந்து நின்னு இருக்குது? எக்ஸ்கியூஸ் மீ, என்கிட்ட ஜிபேல 100 ரூபா இருக்குது, எனக்கு கேஷா தேவைப்படுதுங்க, கொஞ்சம் கொடுக்க முடியுங்களா? என் போன் நம்பரை வாங்குறதுக்கு இப்படி ஒரு பிளானா? முடியாதுங்க. டயர் மேல ஏத்த எலுமிச்சை பழம் கிடைக்கல, அதான் லெமன் ஜூஸ் வாங்கிட்டு. இவ்வளவு பளீர்னு வெளிச்சம் வர்றதுக்கான காரணம் இதுதானுங்களோ? அந்த பையன் பண்ண பிராங்க விடுங்க, அவன் சிரிச்ச சிரிப்பு பாத்தீங்களா?
யாருங்க இவரு வழி விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜேசிபில வந்து இடம் பிடிக்கிறாரு. அருமையான வண்டி, முன்னாடி போதா பின்னாடி போதான்னு தான் தெரியல. வீடியோட கடைசிக்கு வந்துடும். வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.